அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போடி சட்டமன்ற தொகுதியை கூட நம்பி ஒப்படைத்தது அண்ணன் ஓபிஎஸ். நான் ஏதை கேட்கிறேன், ஒரு தலைமைக்கு விசுவாசம் என்ற சொல்லுக்கு கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்று புரட்சி தலைவி அம்மாவால் மகுடம் சூட்டப்பட்டவரை பார்த்து அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை, ஓபிஎஸ் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார். நான் உங்கள் முன்னால் இதை ஒரு வினாடி நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான், இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது. ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு இல்லை. இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது. இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன். ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும். ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை. அப்போது ராஜ்யம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது. அந்த பரதன் ராமன் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் பரதன் ராமருக்கே ஒப்படைத்தார். இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது. ஆனால் வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். கழகத்துக்கு உலகம் தந்த பரதன், இதிகாசத்தில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஓ பன்னீர்செல்வத்தை தொண்டனாக பெற்றது நான் அரசியலில் நான் செய்த பாக்கியம் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. அண்ணன் ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா சொன்ன வாசகம் இது. நான் விசுவாசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த திருமதி சின்னம்மா அவர்களை இது போல 2 வாசகம் நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எடப்பாடி குறித்து பேசுவாரார். துரோகம் என்ற சொல்லுக்கே இலக்கணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் மீது சொல்லக்கூடிய பொய்யான, நீ நல்லதோ கெட்டதோ நீங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து விட்டீங்க, அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அங்கீகாரப்படாத, தொண்டர்களால் ஏற்கப்படாத, தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு அபகரிப்பு அரசியலை செய்திருக்கும் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் குறித்து பொய்யான, நான் சொல்வது அரசியலை குற்றம் சுமத்துவது இயற்கைதான், ஆனால் தவறான ஒன்றை, உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்வது நியாயமல்ல. இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் தெளிவாக வந்து விட்டார்கள். 1 தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி, 4 தோல்வி என்று இப்பொழுது 10 தோல்வியை கடந்திருக்கிறார். வரலாற்றில் கஜினிக்கும் எங்கள் பழனிக்கும் தான் இப்பொழுது போட்டியே. 17 தோல்வி பழனியா, 10 தோல்வி பழனிசாமியா, 17 தோல்வி கஜினியா, 10 தோல்வி பழனியா என்கின்ற நிலையில் தான் இப்பொழுது அரசியல் போய்கொண்டிருக்கிறது. கஜினி உங்களோட 18வது வெற்றியை பெற்றுவிட்டார். ஆனால் பழனிக்கு 18 அல்ல, இன்னும் பல 100 வாய்ப்புகளை கொடுத்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இன்னொன்று, கஜினிய போர்களை புறக்கணித்தது கிடையாது. இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய யுக்தியைத்தான் எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார். அதிமுகவை பேரழிவுக்கு தள்ளி இருக்கும் எடப்பாடி அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும். அடுத்து அம்மாவின் புகைப்படத்தை சட்டப்பையில் வைத்துக் கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது, ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த பயப்படுறீங்க? சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை? எதிர்க்கட்சி தலைவராக எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கே அச்சப்படுகிறீர்கள்? சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில், நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில். நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம், கொடநாட்டிலே சம்பவம் நடந்தது ஏப்ரல் 24. நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த 40 நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து 5-6 மர்ம மரணங்கள். யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி கொடநாடு தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை? ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை? மின்சாரத்தை துண்டித்தது யார்? காவல்துறை பாதுகாப்பை கொடநாட்டிலிருந்து விலக்கி கொண்டது யார்?
26 சிசிடிவி கேமராக்களையும் அமர்த்த சொன்னது யார்? அந்த அமர்த்தியவரையினுடைய மூச்சை அமர்த்தியது யார்? அந்த தம்பியை இறந்துட்டார். இத்தனை கொடூரம் நடந்ததற்கு பிறகு அம்மாவை தெய்வம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்கின்ற சொல்லை உச்சரிப்பதற்கு ஏன் உங்களுக்கு உதறல் வருகிறது? நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நீ எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் கொடநாடு விவகாரத்திலே குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆனால் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இன்று வரை ஒரு வார்த்தை கூட கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்குவது ஏன்? நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள். உண்மையாகவே அம்மாவை தெய்வம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய சிண்டு பிடித்து உலுக்கியிருக்க வேண்டாமா? 90 நாட்களிலே கொடநாடு வழக்கை முடிப்போம் என்று சொன்னவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர். ஆனால் 3 வருடங்கள் கடந்து விட்டது. முதலிலே கொடநாடு சம்பவத்தை நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரிக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நீலகிரி மாவட்ட காவல்துறையிலிருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதற்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது இன்டர்போலுக்கு மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்டர்போல் விசாரிக்கும் என்று விசாரணை மாடங்களை மாற்றி 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 கொடநாடு காவல்துறை கொலை கொள்ளை வழக்கை மக்கி போகிற காரியத்தை ஆளும் திமுக செய்கிறது. எடப்பாடியை பாதுகாப்பதற்கன்றி வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த சம்பவத்தை அரங்கேற்றியது நிகழ்த்தியது எடப்பாடி தான் என்று தேர்தல் பிரச்சாரங்களிலே திமுக பேசியது. இன்றைய முதலமைச்சர் பேசினார். ஆனால் இப்பொழுது கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி பேச மறுக்கிறார். அப்படி எடப்பாடி ஏதாவது பேசினால் உடனே முதலமைச்சர் கொடநாடு என்று பேசுகிறார். உடனே எடப்பாடி அமைதியாகி விடுகிறார். ஆக எடப்பாடியை பேசா மடந்தையாக்கி சட்டமன்றத்திற்குள் ஊமையாக்குவதற்கு ஒரு யுத்தியாகவே கொடநாடு என்கின்ற விவகாரத்தை ஆளும் திமுக கையாளுகிறது என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது. கொடநாடு விவகாரத்தை இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இதே இடத்துல நான் விமர்சித்தேன். உடனே என்ன கூப்பிட்டு 5 மணி நேரம் விசாரிச்சாங்க. ஆனால் அந்த கொடநாடு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே சில ஒப்புதல் வாக்குமூலங்களை சொல்கிறார்கள். இவர் சொல்லித்தான் செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடநாடு விவகாரத்தை கிடப்பில் போட்டு அதனை கோமாவில் கிடத்திருக்கிறது. கொடநாடு விவகாரத்தை எடப்பாடி பேச மறுக்கிறார். அதனால் வெகு விரைவில் கொடநாடு வழக்கை 7 வருடம் ஆயிடுது. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம் சந்தன வீரப்பன் ஆனாலும் சங்கராச்சாரி ஆனாலும் வீரமணி ஆனாலும் வெங்கடேச பண்ணையார் ஆனாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று என்று சொன்னவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். சட்டம் ஒழுங்கு என்பதில் என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாத முதலமைச்சராக இருந்தார். அவர் வசித்த வீட்டுக்குள்ளேயே அவர் மறைந்து சில காலங்கள் 6 மாதம் ஆகல யாரோ கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி காவல் காத்தவர்களை கொலை செய்து அதன் தொடர்ச்சியாக பல மர்ம மரணங்களை அரங்கேற்றி இத்தனை அக்கிரமங்கள் செய்ததற்கு பிறகும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி முதலமைச்சரும் கொடநாடு விவகாரத்தை காலம் கடத்துவதும் மௌனமாக இருப்பதும் பல சந்தேகங்களை உருவாக்குகிறது. எனவே இன்னொன்று, அன்றைக்கு காவல்துறையை கையில் வைத்திருந்தவர் எடப்பாடி. அந்த விவகாரத்தில் பல காவல்துறை அதிகாரிகளே அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்கு வேலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. எனவே காவல்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர் காவல்துறைக்கும் இதில் பங்கு இருக்கு என்கின்ற குற்றச்சாட்டு, கேரளாவிலிருந்து குற்றவாளிகள் வந்தார்கள் என்கின்ற தகவல்கள், இவையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மாநில அரசாங்கத்தால் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் இது நிச்சயமாக உண்மை வெளிப்படாது. ஒருபோதும் கொடநாடு வழக்கு கோமாவில் இருந்து விழிக்காது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். விசாரிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையிலே நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன். எனவே நானும் கூட எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்களுடைய ஒப்புதலை பெற்று கொடநாடு வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியையும் அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த ஊடக சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.